விநாயகப் பெருமான் ஏன் ஒரு தந்தத்துடன் காட்சியளிக்கிறார் தெரியுமா? விநாயகப் பெருமான் முருகப்பெருமானின் மூத்த சகோதரர். இந்து சமயத்தில் மிகவும் போற்றப்படும் கடவுள்களில் ஒருவர். எந்த ஒரு செயலைத் தொடங்கும் முன்னரும் விநாயகரை வணங்குவது நலமாக அமையும் என்பது நம்பிக்கை. விநாயகரின் பல கதைகளில் அவரது ஒரு தந்தம் உடைந்ததற்கான காரணம் அவரின் கடமை உணர்வு பற்றிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வும் அடங்கும். அதில் இதுவும் ஒன்று. படைப்புக் கடவுளான பிரம்மா மகாபாரதம் என்ற பெரும் இதிகாசத்தை எழுதும் பணியை மேற்கொள்ளும்படி வியாச முனிவரை அணுகினார். வியாச முனிவர் மகாபாரதத்தை மனதிலேயே உருவாக்கினார். ஆனால் அதை வேகமாக எழுத ஒருவரை தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிரம்மன் விநாயகப் பெருமானை நாடினார். விநாயகர் மகாபாரதத்தை எழுத ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார். நான் எழுதத் தொடங்கினால் நீங்கள் நிறுத்தாமல் சொல்ல வேண்டும். நான் நிறுத்திவிட்டால் மேலும் எழுத மாட்டேன் என்றார். இதற்கு வியாசரும் சம்மதித்தார். ஆனால் அவரும் ஒரு நிபந்தனை விதித்தார். நான் சொல்லும் ஒவ்வொரு வரியின் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு எழுத வேண்டும் என்றார். விநாயகரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். வியாசர் மகாபாரதத்தை சொல்லத் தொடங்கினார். விநாயகர் அதை விரைவாக எழுதத் தொடங்கினார். சில சமயம் வியாசர் விநாயகருக்கு ஓய்வு கொடுக்கும் விதமாக சில சிக்கலான அல்லது ஆழ்ந்த தத்துவ ஸ்லோகங்களைச் சொல்வார். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள விநாயகர் சிறிது நேரம் எடுத்துக் கொள்வார். அந்த நேரத்தில் வியாசரும் அடுத்த ஸ்லோகத்தைப் பற்றி யோசிப்பார். இப்படியே எழுதிக் கொண்டிருக்கும்போது விநாயகரின் எழுதுகோல் உடைந்துவிட்டது. மகாபாரதத்தை எழுதுவதை நிறுத்தக்கூடாது என்பதற்காக விநாயகர் ஒரு கணம் கூட யோசிக்காமல் தனது தந்தங்களில் ஒன்றை உடைத்து அதனையே எழுதுகோலாக பயன்படுத்தி மகாபாரதத்தை தொடர்ந்து எழுதினார். இந்தச் செயலில் விநாயகரின் அசாத்தியமான கடமை உணர்வும் அறிவின் மீதான மரியாதையும் வெளிப்பட்டது. தனது உடல் உறுப்பில் ஒன்றை இழந்தாலும் பணியை நிறுத்தக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இன்றும் விநாயகர் ஒரு தந்தத்துடன் காட்சியளிப்பது அவரது கடமை உணர்வையும் தடைகளை நீக்கும் வல்லமையையும் குறிப்பதாக போற்றப்படுகிறது. அவர் மகாபாரதம் போன்ற ஒரு பெரும் இதிகாசத்தை உலகுக்கு அளித்ததில் பெரும் பங்காற்றினார். விநாயகர் பெருமைகளுக்குரியவர் என்பதையும் நாம் எந்த ஒரு செயலைத் தொடங்கும் போதும் அவர் துணையிருப்பார் என்பதையும் இக்கதை நமக்கு உணர்த்துகிறது.